ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் அதில் 3வது வசனத்தை கூட ஒரு வாசிக்கும்படி நான் உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஆதியாகமம் 26:3 கூட வாசியுங்களேன். இந்த தேசத்திலே வாசம் பண்ணு. எந்த தேசத்தில் சொல்லுங்க? எந்த தேசத்தில்? இப்ப நீங்க எந்த தேசத்துல இருக்கிறீங்களோ இந்த தேசத்திலேயே நீங்க என்ன பண்ணுங்க? வாசம் பண்ணுங்க. நீங்க எந்த திருச்சபையில கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறாரோ இந்த திருச்சபையிலேயே நீங்க வாசம் பண்ணுங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். இந்த வருஷத்துல 4வது மாதம் 4வது ஓய்வு நாள்ல தேவன் சொல்லுகிற வார்த்தை, உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆமென். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆமென். ஆண்டவருடைய வார்த்தையை பாருங்களேன். இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆமென். நம்ம ஆசீர்வதிக்கப்படுகிறது முக்கியம் அல்ல, ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஆமென். எல்லாருக்கும் இந்த பூமியில் ஆசீர்வாதங்கள் எல்லாருக்கும் இருக்கிறது உண்மைதான். ஆனால் நமக்குள்ள தேவன் ரட்சிப்பை கொடுத்து அந்த ரட்சிப்பை கொடுத்த தேவன் நம்மோடு கூட இருந்து, ஆமென், அல்லேலூயா, இந்த தேசத்துல வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். நல்ல கைகளை தட்டி ஆண்டவர் பாருங்களேன், நிறைவேற்ற சொல்லும் போது சொல்லுகிறாரு, நம்ம எல்லாருக்கும் ஒரு தகப்பன் வேதத்தில் ஒருவரை சொல்லுகிறார், அவர்தான் ஆபிரகாம். ஆமென். ஆபிரகாமுக்கு நான் என்ன ஆணையை இட்டேனோ, வினோவுக்கு நான் என்ன ஆணையை இட்டேனோ, உங்க பேர்ல ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை அவர் சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆமென். கொஞ்சம் பக்கத்தில் சிரிச்சுப்பிட்டு தான் சொல்லுங்க, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் ஆண்டவர் சொல்றாரு. ஆமா, ஏன் இவ்வளவு உம்மடின்னு உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க? அவ்வளவு கஷ்டமா உங்களுக்கு ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு? ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. வானத்தையும் பூமியும் படைச்ச ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை என்ன செய்வேன்ப்பா, எப்படி உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னோட கூட இருந்து. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு மேல உள்ளவங்க என்ன சொன்னாலும் ஒண்ணு புரியணும், நம்மளோட இருக்கிறவர் என்ன சொல்றாரோ அதை கேட்டு நடந்தா நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம். ஆமென். வேத வசனத்தை நீங்க ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அந்த வசனத்தின் ஒவ்வொரு புள்ளியிலும் ஒவ்வொரு கேள்விக்குறியையும் நீங்க வாசிச்சு பார்க்கும் பொழுது ஆண்டவரே ஒரு கேள்வியை போட்டுட்டு, ஆண்டவரே ஒரு வார்த்தையை சொல்லிட்டு ஒரு கேள்வியை போட்டு அதுக்கு பதில் என்ன சொல்லுவார்னா, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆமென். அல்லேலூயா. சொன்ன உடனே, தேவன் சொன்ன உடனே அப்படியே கீழ்ப்படியணும். அதான் ஆசீர்வாதத்துக்கு முத வழி. மோசேக்கு ஆண்டவர் எழுந்தருளினார், முச்செடி எரிந்தது. மோசே பார்த்தார், என்னடா இது, பச்சையா இருக்கிற மரம் எரியுது, காஞ்ச மரம் எரிஞ்சாலும் பரவாயில்ல, இத்தனை வருஷம் ஆடு மேய்ச்சிருக்கிறோம், இத்தனை வருஷம் நம்ம பார்த்துருக்கிறோம், இதுல ஒரு நாள் கூட நம்ம இப்படி பார்த்தது கிடையாது, தீ வச்சா தான் எரியும், சும்மா தீ எரியுதுன்னு கிட்ட போய் நின்றாரு. அங்க ஒரு சத்தம் கேட்டது, நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது. ஆமென். உன் காலில் உள்ள செருப்பை கலட்டு. ஆமாம், நம்ம ஊழியர்கள் எல்லாம் இப்போ சொல்கிறாங்க, அது பழைய ஏற்பாட்டில் தான் ஆண்டவர் கலட்ட சொன்னார், புதிய ஏற்பாட்டில் ஷூவோட தான் பள்ளிக்கூடத்தில் குதிக்க சொன்னார். இந்த பேங்கு வாசலில் செருப்பை கலட்டுன்னு எழுதியிருக்கிறான், இந்த ஏடிஎம்ல செருப்பை கலட்டுன்னு எழுதியிருக்கிறான், ஆஸ்பத்திரியில் செருப்பை கலட்டுன்னு என்ன செஞ்சுருக்காங்க? கர்த்தருடைய காரணம் என்ன தெரியுமா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. எல்லாம் கொலஸ்ட்ரால் பண்ணுற வேலை. நாகரிகமாக சொல்லணும். என்ன எப்படி சொல்லணும்? ஆமாம், நாகரிகமாக சொல்லணும். சடக்குன்னு கொழுப்புன்னு சொல்லிடக்கூடாது. சரியா? அது தப்பா போயிரு. எல்லாம் கொலஸ்ட்ரால் பண்ற வேலை. என்ன பண்ற வேலை? என்ன பண்ற வேலை சொல்லுங்க? அன்னைக்கு ஆண்டவர் வானத்தையும் பூமியும் படைச்ச ஆண்டவர் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்க மோசே, அவர் வனாந்தரத்தில் இருக்கிறாரு. அங்க முள்ளு, நெறிஞ்சி முள்ளு, என்னென்ன முள்ளு நின்றுச்சோ, என்ன நேரமோ, எவ்வளவு வெயிலோ அதை பார்க்கல. நான் இந்த வெயில எழுந்தருளிட்டேன், உன் காலில் உள்ள செருப்பை கலட்டிட்டு வா, நான் உனக்கு குளிர்ந்த நிழலா இருந்து நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆமென்.
நினைச்சு கூட போக முடியாத அந்த பார்வோன் அரண்மனைக்குள்ள உன்னை கொண்டு போய் அவனுக்கு முன்பாய் நிறுத்துவேன். கொலைகாரனா இல்லை, என்னை கொண்டு பெரிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யத்தக்கதாய் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, இந்த தேசத்துல வாசம் பண்ணு. நிறைய பேர் நினைப்பாங்க இங்கே இருந்தாலும் நம்ம பிழைக்க முடியாது, நம்ம வேற ஏதாவது ஊருக்கு போகலாம். எந்த ஊருக்கு போனாலும் நீ பிழைக்க முடியாது. ஆமென். அல்லேலூயா. இந்த தேசத்துல வாசம் பண்ணுங்க, இந்த திருச்சபையில வாசம் பண்ணு. நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேசங்கள் யாவையும் தந்துனா நீங்க என்ன நினைக்க கூடாது, அப்படின்னா வேம்பாத்த பூரா அங்க வைப்பாரோ, அப்படி கிடையாது. ஆமென். நீ போய் குடியிருக்கும் பொழுது யாருக்கும் அறிமுகம் இல்லாம அந்த கிராமத்துல குடியிருந்திருப்ப. கர்த்தரோடு கூட இருந்தா ஒரு நாள் வரும், அந்த கிராமம் முழுதும் நீ யார் என்று கர்த்தர் உன்னை உயர்த்தி வச்சிருப்பார். ஆமென். நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறத, உங்க சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறத நீங்க சொல்ல மாட்டீங்க, பேச மாட்டீங்க, எல்லாரும் சொல்லுவாங்க. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம நினைக்க கூடாது. இப்ப நீங்க பாருங்களேன், நாங்க ஊருக்குள்ள ஒரு 50 ரூபா வாடகை வீடு, அதை வேண்டான்னு கிளப்பி விட்டாங்க. இங்க வந்து ஒரு ஓலை வீடை போட்டு இந்த பக்கத்து இடத்துல இருந்தோம். இப்ப இந்த ஏரியாவுக்கு பேர் என்ன தெரியுமா? விஐபி ஏரியா. ஆகாதென்று தள்ளின கல் தான், கர்த்தர் கூட இருந்தா தலைக்கு மூளைக்கல்லா. அது யாரால ஆகும்னா கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாகவே இருக்கும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னைக்குமே ஆண்டவர் வாக்கு கொடுக்கும்போது எப்படி வாக்கு கொடுக்கிறார்? நான் ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நான் என்ன செய்வேன்? நிறைவேற்றுவேன். ஆமென். அல்லேலூயா. அப்ப ஆணைய ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுத்தார்னா அந்த வாக்கை நிறைவேற்றுவதில் அவர் கவனமா இருப்பாரு. ஆமென். அப்ப எதெல்லாம் நம்மளை ஆசீர்வதிப்பார். வேதத்துல நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்கு. ஒரு சில காரியங்களை வாசிக்க போகிறோம். யோபுனுடைய புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், யோபுனுடைய புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், அதுல 10வது வசனத்தை கூட வாசிங்களேன். நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலியடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. ஆமென். அல்லேலூயா. உங்களை பார்த்து நிறைய பேர் கேட்கிறாங்க, இந்த சபைக்கு போய் நீ என்னத்தை கண்ட? கேட்குறாங்களா? சொல்லுங்க, கேட்குறாங்களா? ஒரு மாதிரி முழிக்க கூடாது. என்ன செய்யக்கூடாது? ஒரு அம்மா கடந்த நாட்டில் நம்ம சர்ச்சில் ஒரு தம்பிக்கு கழுத்துக்கு கீழே அதை என்ன கட்டு, கூவை கட்ட, பொன்மிங்கி கட்டி, ஏதோ ஒரு கட்டி, இந்த அம்மா மாதிரி கட்டி வருதுல கழுத்துக்கு கீழே அந்த வெக்க வந்தா. அந்த அம்மா ரொம்ப வயசானம்மா. அந்த அம்மா எனக்கு ஃபோனை பண்ணி, என்னையா செய்ய, எது பண்ணையா? ஐயா நம்ம ஆண்டவருக்குள்ளே இருந்தோம் பாருங்க, அப்போ வந்து நம்ம இதெல்லாம் என்ன ஆண்டவருக்குள்ளே இருந்தாலும் இல்லாட்டியும் அப்பையும் வேப்பிலையை தான் அரைச்சி போட்டிருக்கணும், இப்பையும் வேப்பிலையை தான் என்ன செய்யணும்னு சொல்லுங்கள். அப்போ நம்ம ஆண்டவருக்குள்ளே இல்லாத பற்றியில் நம்ம உலக பிரகாரமாக பிசாசு, இப்போ ஆண்டவருக்குள்ளே இருந்தாலும் அதை தான் என்ன செய்ய முடியும்னு சொல்லுங்கள். ஆமென். அதனால் நீங்கள் திருன்னு என்னை பார்த்து என்ன செய்யக்கூடாது? என்ன செய்யக்கூடாது சொல்லுங்கள்? முழிக்கக்கூடாது. நம்மளை எல்லாரும் பார்த்து கேட்குறாங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க, இந்த இயேசுட்ட போய் என்ன கண்ட, என்ன உன்னை ஆசீர்வதிச்சார், ஒன்றை ஆசீர்வதிச்சு. பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக 2 பேருக்கும் ஒரு டாக்கிங் ஷோ நடந்துச்சு. என்ன ஷோ? என்ன ஷோ? யாருக்கும்? இயேசுக்கும் பேய்க்கும். யாருக்கு? பக்கத்தில் வச்சுக்கோங்க, இயேசுவுக்கும் பேய்க்கும். ஆமாம். அப்படி வாழணும். வாழ்ந்தா எப்படி வாழணும் சொல்லுங்க? அப்படி வாழணும். அப்படி வாழ்ந்த ஒரு மனிதன் தான் பக்தனாகிய யோபு, நீதிமானாகிய யோபு. அவரை குறித்து வேதம் சொல்லுது, ஆண்டவரை பார்த்து பேய் கேட்கிறான், நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலியடைக்கவில்லையோ? உன் அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிட்டு. நல்லா கைகளை தட்டி, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்ற ஆண்டவர் சொல்லுகிறார். கைகளின் கிரியைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென்.
என்ன கிரியைகளை? கைகளின் கிரியைகளை. அப்படின்னா என்ன? காலையில எழுந்த உடனே விளக்கு மாத்த எடுத்துட்டு கூட்டுறது கிடையாது. காலையில எழும்பின உடனே தண்ணி தெளிக்கிறது கிடையாது. காலையில எழும்பின உடனே காப்பி பானைக்கு முன்னுக்கு போய் நிற்கிறது கிடையாது. காலையில எழும்பின உடனே முறுக்கு சேவை சீவலை தின்றது கிடையாது. காலையில எழும்பின உடனே இந்த கைகள் கர்த்தருக்கு நேராக எழும்புமே ஆனால் உன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் அடிக்கடி அதான் சொல்லுவேன், நீங்க எதை டெபாசிட் பண்றீங்களோ இல்லையோ, நீங்க ஜெபத்தை டெபாசிட் பண்ணணும். நீங்க தேவ சமூகத்தில் உபவாசத்தை, இரவு ஜெபத்தை, தனி ஜெபத்தை, வேத வாசிப்பை இதை நீங்க டெபாசிட் பண்ணணும். பக்தனாகிய யோபனுடைய காரியத்தை நீங்க வாசிச்சு பார்த்தா, பாவம் செய்தாரோ செய்யலையோ, தனக்காகவும் தன் சந்ததிக்காகவும் தேவனிடத்திலே கைகளை விரித்து கொண்டே இருந்தார். ஆமென். எந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில, எந்த ஒரு ஊழியத்துல, எந்த ஒரு சபையில, எந்த ஒரு குடும்பத்துல, எந்த ஒரு பிள்ளையில, அவங்க வாழ்க்கையில கைகளின் கிரியைகள் கர்த்தருக்கு சரியா இருக்குமானா கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பேய் ஆண்டவரை பார்த்து கேட்கணும்னா யோபு எவ்வளவு பெரிய ஆளா இருந்திருக்கிறாரு. ஆமென். சொல்லுங்க, யோபு எவ்வளவு பெரிய ஆளா இருந்திருக்காரு. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அவ சம்பத்து பெருக காரணம் என்ன? பிசாசு வந்து தேவ சமூகத்தில் நின்று சொல்றாரு, நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலியடைக்கவில்லையோ? ஆமென். ஒரு கேள்விக்குறி கேட்கிறான் பாருங்க பேய். அப்புறம் வசனம் சொல்லுது, அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர். ஏன்னா அவர் ஒவ்வொரு நாளும் இரவும் பகலும் தேவனுக்கு நேராய் தன் கைகளின் கிரியைகளை சரியாய் வைத்திருந்ததுனால தேவன் அவரை ஆசீர்வதித்து அவருடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கையின் கிரியைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற மனுஷன் மேல கர்த்தருடைய கண்கள் நோக்கமா இருக்கும். பேய் உங்களை பார்க்கிறது அவர் பார்த்து ஐயோ பேயின்னு நீ கத்துறதுக்கு முன்பாக அவர் கேட்பார், ஏய் நீ ஊரை பூரா சுத்தினது சரிதான், அவனை சுத்தின இவனை சுத்தின அதை சுத்தி ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு நீ யாரை கடிக்க வந்துட்ட? என் மகனாகிய யோபின் மீது உன் கண்ணே. அப்ப கைகளின் கிரியையை கர்த்தருக்கு நேராய் சரியாய் வைத்தா கர்த்தர் அந்த கிரியையை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய பேருக்கு இந்த கையை என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு நேராக உயர்த்தணும். இந்த கையை தேவனுக்கு நேராக ஏறெடுக்கும் பொழுது இந்த கைகளை கொண்டு என்ன பணி செய்தாலும் தேவனுக்கு நேராகவே எதை செய்தாலும் செய்யணும் அப்படின்னு ஜெபிக்கணும். ஆமென். அல்லேலூயா. இந்த போன வாரம் புஷ்பா விண்ணப்பம் நடத்தும் போது இந்த சூடானில் உள்ள காரியத்தை காமிச்சா பாருங்க. இந்த கிம்மலுக்கு சின்ன சின்ன சாப்பாடை ஏதாவது ஊற்று கிண்ணத்தில் எடுத்துட்டு அப்போ கையில் வச்சுட்டு இல்லை பிள்ளைங்க வச்சு ஜெபம் பண்ணுவாங்க. அவன் கிண்ணத்துக்கு மேலே கையை வச்சு அவன் அந்த சாப்பாடை அவன் ரஸ்கை பார்த்தாலும் சரி மாவை பார்த்தாலும் சரி விடுறா எனக்கு குடுறான்னு நிற்பான். இவங்க விட மாட்டாங்க. அதை கிண்டி வச்சுக்கிட்டு பிதாவே உமக்கு ஸ்தோத்திரி கொடுத்த ஆத்துக்கு தேசத்தில் எல்லாருக்கும் கொடுங்க. இந்த ஒரு வாரம் பூரா சூடானில், இஸ்ரேலில், பாலஸ்தீனத்தில் உள்ள பிள்ளைகளுக்கெல்லாம் உணவை கொடுங்க இயேசுவின் நாமத்தில் ஆமேன்னு சொல்றதுக்கு காரணம் என்ன? கைகளின் கிரியையை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர். நம்மளால முடியாது. நம்ம சூடான் போக முடியாது, நம்ம இஸ்ரேல் போக முடியாது, நம்ம பாலஸ்தீனம் போக முடியாது. காத்து கூட போக முடியாத இடத்துக்குள்ள தன்னுடைய கரத்தை நீட்ட என் தேவனால முடியும். ஆமே. எங்கேயோ வேம்பார்ல ஒரு மூளையில ஒரு பச்சை பிள்ளை வடகொரிய அதிபருக்காக ஜெபிக்கிறதை கேட்டு அவனுடைய இருதயத்தை திருப்ப அவரால் முடியும். கைகளின் கிரியையை தேவன் ஆசீர்வதிக்கிறவர். ஆமே. எடுத்து வாசிங்களேன். சகரியா 2ஆம் அதிகாரம் அல்ல 5வது வசனத்தை வாசிங்க. சகரியாவினுடைய புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அல்ல 5வது வசனத்தை கூட வாசிங்களேன். நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஓ க்ளோரி. நல்ல கைகளை தட்டி பாருங்க. அல்லேலூயா. யோபுவை பார்த்து ஆண்டோடைய சமூகத்தில் பிசாசு கேட்கிறான், நீர் அவனை சுற்றி வேலி அடைக்க
சகரியா தீர்க்கதரிசி கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பேன் சொன்ன வசனத்துல ஒரு மனுஷனுடைய கைகளின் கிரியையை கர்த்தர் ஆசீர்வதிப்பாரானால் கர்த்தரே அந்த வார்த்தையை சொல்லுகிறார், நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அதன் நடுவில் மகிமையாய் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்க கைகளின் கிரியைகள் கர்த்தருக்கு சரியா இருந்தா, ஆமென், அல்லேலூயா, 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 ஆமென், ஆமென். இந்த சில ஃபங்க்ஷன் வீடுகளில் இந்த கறிவாளி ஊத்துற ஆட்கள் கையில் கறிவாளி கிடைக்கிறதுல ரொம்ப கருமி வீட்டிலையே பிள்ளைகளுக்கு ஒரு துண்டு வைக்கிற ஆட்கள்லாம் இருப்பாங்க. ஆமென். 50 பாவக்காவை வாங்கி சட்டியில் வதக்கிற ஆட்கள்லாம் இருப்பாங்க. எத்தனை பாவக்காவை? 50 எண்ணிக்கை பாவக்காய் இல்லை, 50 கிராம் பாவக்காவை. என்ன அப்படி அது 5 பேர் சாப்பிட்றதுக்கு வீட்டில் ஆட்கள் இருப்பாங்க. ஆளுக்கு ஒன்று என்ன செய்ய வேண்டியிருக்கும் சொல்லுங்க? 50 கிராம் பாவக்காய் அவ்வளோதான் என்ன செய்யும். இப்படி ஆட்கையை சில ஆளுக்கு அவங்க நான் நின்று நடத்துகிறேன் அப்படின்னு அவங்க நின்று கறிவாளியை பிடிச்சாங்கன்னு வைங்களேன், அந்த கல்யாண வீடு கேவலப்பட்டு போகும். என்ன விட்டு போகும் சொல்லுங்க? ஆமாம், கல்யாண வீட்டுக்காரனுக்கு மிச்ச கறி, சொந்தக்காரனுக்கு கறி ரொம்ப மிஞ்சும், அது ரொம்ப வேதனையாக என்ன செஞ்சிடும். அதனால் இந்த நம்ம வீடு ஃபங்க்ஷன் எங்கேயாவது நடக்கும்போது கொஞ்சம் நம்ம இந்த ஜெரம் மாதிரி ஆள், சேவியரனை மாதிரி ஆள் கையில் கறிவாளி என்ன செய்யணும்னு சொல்லுங்கள். நம்ம எல்லாத்துக்கும் மேலே வேணால் நம்ம மோச்சனை கையில் கொடுத்துடலாம். ஒரே பந்தியில் வேலையை என்ன செஞ்சுட்டு வந்துடுவாங்க. ஆமாம், 1000 பேருக்கு பண்ணுறது 500 பேருக்கு முடிச்சுட்டு அவங்க வாட்டில் கறி பத்தாமல் போச்சியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிருவாங்க சந்தோஷமாக. ஆமாம், சில காரியங்களை செய்யும் பொழுது நம்ம கையின் கிரியைகள் சரியாக இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. இவங்க கையில் கறிவாளியை கொடுங்கன்னு சொல்கிறதுக்கு முன்னுக்கு இவங்க கறியை வச்சானா நம்மளை பார்க்குறவன் சந்தோஷமாக போவானா அப்படின்னு நினச்சிட்டு என்ன செய்யணும் சொல்லுங்கள் கறிவாளியை. ஆமென். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்ப்பார். வசனம் சொல்லுது, நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலா இருப்பேன். அந்த வசனத்துக்கு மேல 4வது வசனத்தை வாசிங்களேன். இவரை அவர் நோக்கி, நீ ஓடி இந்த வாலிபனிடத்தில் சொல்ல வேண்டியது என்னவென்றால், எருசலேம் தன் நடுவிலே கூடும் மனுஷரின் திரளினாலும் மிருகஜீவன்களின் திரளினாலும் மதிலில்லாத பட்டணம் போல் வாசஸ்தலமாகும். ஆமென், அல்லேலூயா. ஒரு கூட்டம் இருக்கு, அவனை நோக்கி ஆண்டவர் சொல்றாரு என்னன்னா, எருசலேம் தன் நடுவில் கூடும் மனுஷரின் திறனினாலும் மிருக ஜீவன்களின் திறனினாலும் அவங்க கூடுவாங்க. எதிராளிகள் அவங்கள நிறைய காரியங்கள் மேலே உள்ளது பின்பக்கத்திலலாம் நம்ம வாசித்து பார்த்தா தெரியும். அப்போ அங்கே கூடுற இடத்துல அவங்களுக்கு வேலி இருக்காது, மதில் இருக்காது, ஒன்றும் இருக்காது. இதை மேற்கொள்றதுக்காக எதிரி வரும்பொழுது தான் 5வது வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருந்து அதன் நடுவிலே மகிமையாய் இருப்பேன். நான் நடுவில் இருந்து மகிமையா இருந்து ஆசீர்வதிச்சுட்டேன்னா ஒரு மனுஷனும் அவனையும் அவன் மிருக ஜீவன்களையும் தொட முடியாது. ஆமென், அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட இருந்தா தாவீதை போல நீங்க சொல்ல முடியும். கர்த்தர் அவரை சுத்தி வேலி அடைத்து கைகளின் கிரியை சரியா இருந்ததுனால தான் தாவீது சொல்றாரு, ஒரு தடவை ஒரு சிங்கத்தை, ஒரு தடவை ஒரு கரடியை அப்படியே பிடிச்சு நான் கொண்டு போட்டேன். ஏன்னா நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருந்து அது நடுவில் நான் மகிமையா இருப்பேன். அல்லேலூயா. கையை மட்டும் நீங்க தேவனுக்கு நேராக ஏறெடுக்க துவங்கிட்டீன்னு வைங்களேன், இந்த கைகளை கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதித்து விடுவார். ஆமாம், கையை வைத்து சொல்லுங்க, இந்த கையை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கையை என்ன செய்யணும் ஆண்டவரே? ஆசீர்வதிக்கணும். கைகளின் கிரியையை ஆசீர்வதிக்கணும். ஆமென். நிறைய பேர் சொல்லுவாங்க, நாங்கள் அப்படியே நம்ம சேர்த்து வைக்கணும். காலம் இருக்குல்ல, சேர்த்து வைக்கணும். நம்ம அவங்கள பார்த்து சொல்லணும், ஒரு நாள் நம்ம செத்து போயிடுவோம். நம்ம என்ன ஆகி போயிடுவோம்? என்ன ஆயிடுவோம் சொல்லுங்க? சேர்த்து வைக்கிறது சரி, ஒரு நாள் நம்ம செத்து போயிடுவோமே. அதுக்கு முன்னுக்கு நம்ம வாழ வேண்டிய காரியத்தெல்லாம் சரியாக செஞ்சு வச்சுட்டு நம்ம ஆண்டவரோட ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்களேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்ற ஆண்டவர் சொல்றாரு. எதிலெல்லாம் நம்ம ஆசீர்வதிப்பாராம்? கைகளின் கிரியைகளை. கை மட்டும் சரியா தேவனுக்கு ஏறெடுத்து இந்த கைக்கு வந்து எப்பொழுதும் தேவனுக்கு முன்பா கையெடுக்கும் பொழுதெல்லாம், இந்த கை என் தேவனுக்கு துரோகம் பண்ணின கை கிடையாது, இந்த கை திருடின கை கிடையாது, இந்த கை யாருக்கு விரோதமா எழும்பின கை கிடையாது, இந்த கையினால நான் தேவனுக்கு கொடுக்கிற காரியத்தில் நான் ஒரு நாள் ஏமாத்தினது கிடையாது, இந்த கை தேவனுக்கு முன்பா
என்னைக்கு அவர் அறிந்து சரியா நிற்க ஆரம்பித்ததோ அந்த நாள்ல இந்த கை கர்த்தருக்கு முன்பாக இருக்கிறதுனால கைகளை உயர்த்தி கர்த்தரை ஆராதியுங்கள், கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள் சொல்லும் பொழுதெல்லாம் நான் உண்மையும் உத்தமமாய் இருந்ததுனால ஒரு நாள் ஒரு சத்தம் கேட்கும், உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரனே, உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரியே, எஜமானுடைய சந்தோஷத்தில் பிரவேசி. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய பேர் உலகத்தில் சொல்லுவாங்க, கை சுத்தம் வாய் சுத்தம் இருந்தால் வாழ்ந்துட்டு போயிடுவான். சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? என்ன சுத்தம் இருக்கணும்? ஆமாம், கை சுத்தம் வாய் சுத்தம். முகத்தை கழுவி க்ரீம் போடுறதுனால நமக்கு ஒன்றும் ஆகாது. பல்லு, உங்கள் பல்லில் கரை இருக்கா, உங்கள் பல்லில் உப்பு இருக்குது, உங்கள் பேஸ்டில் உப்பு இருக்கா, ஒன்றும் ஆகாது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ தான் உப்பு இருக்கா பப்பு இருக்கான்னு கேட்குறேன். அப்போ சும்மா மண்ணை வச்சு தேய்ச்சி, பல்படி வச்சு தேய்ச்சி, சாம்பலை வச்சு தேய்ச்சி, வேப்பங்குச்சை வச்சு தேய்ச்சவங்கெல்லாம் கரெக்டாக தான் இருக்காங்க. இப்போ தான் நமக்கு யூடியூப்பில் போடுறாங்க, பேஸ்ட்டை எடுத்துகிட்டு நீங்கள் இப்படி விளக்கக்கூடாது, ப்ரெஷ்ஷை எடுத்து நீங்கள் இப்படி தான் என்ன செய்யணும். ஆமாம், இப்போ தான் நமக்கு சொல்கிறாங்க, பிரேஸ் நீங்கள் இப்படி ஆட்டி விளைக்கக்கூடாது, பல்லெல்லாம் கீழே விழுந்துடும். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், வேம்பார்லேயே பல்லாஸ்பத்திரி, தூத்துக்குடி பக்கம் போங்க ஒரே பல்லாஸ்பத்திரி, சால்டி பக்கம் போங்க எல்லாருக்கும் பல்லாஸ்பத்திரி, எந்த பக்கம் போங்க எல்லா பக்கமும் கண்ணாஸ்பத்திரி. என்னடா நடந்துச்சு தேசத்தில்? என்ன நடந்துச்சு? என்ன நடக்குதுன்னு தெரியலை. என்ன நடக்குன்னு அவர் அறிஞ்சிருக்கிறாரு. என்ன காத்து என் கைகளின் கிரியைகளை அவர் ஆசீர்வதித்து என்னோடு கூட இருந்து என் ஆண்டவர் என்ன நடத்துவாரே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைகளின் கிரியைகள் நீங்கள் சரியா இருப்பீர்களானால் உங்கள் கைகளின் கிரியையை யோபுவை ஆசீர்வதித்ததை போல கர்த்தர் நம்மளையும் ஆசீர்வதிப்பார். அடுத்து, ஒரு மனிதன் கையை ஒழுங்கா தேவனுக்கு எடுத்தா எப்படி தேவன் ஆசீர்வதிப்பார் வாசியுங்களேன். யாத்ராமத்தினுடைய புஸ்தகம் 23ஆம் அதிகாரம், யாத்ராமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் அல்ல 25வது வசனத்தை யாராவது வாசியுங்களேன். உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள், அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். நல்ல கைகளை தட்டி கைகளின் கிரியைகளை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். இந்த ஸ்தலத்தில், இந்த இடத்துல, இந்த திருச்சபையில் கர்த்தர் உங்களை ஜீவனோடு வைத்திருக்கிற நாளெல்லாம் உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அப்பொழுது அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவே. நல்ல கைகளை தட்டி. இரண்டாவது, தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிற ஒரு ஆசீர்வாதம், அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யார் இல்லாட்டி நமக்கு கவலை இல்லை, சோறு இல்லாட்டி தான் நமக்கு கவலை. உண்மையா இல்லையா சொல்லுங்க? யார் இல்லாட்டி நமக்கு என்ன இல்லை? கவலை இல்லை. சோறு இல்லாட்டி தான் நமக்கு என்னது சொல்லுங்க? கவலை. இன்னைக்கு உலகத்தில் நீங்கள் பாருங்கள், கூட்டமாக இருக்கிறாங்க, ஆனால் சோறு சாப்பிட முடியாத ஒரு நிலைமை நிறைய பேருடைய வாழ்க்கையில். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள், அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். நல்ல கைகளை தட்டி. கர்த்தர் உங்களோடு கூட இருந்தா முதலாவது கையின் கிரியைகளை ஆசீர்வதிப்பார், இரண்டாவது தேவன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க கைகளை தேவனுக்கு நேராக ஏறெடுக்கும் பொழுது கைகளின் கிரியைகளை ஆசீர்வதிப்பார். நீங்கள் தேவனாகிய கர்த்தரை சேவிக்கும் பொழுது உன்னையும் உங்க அப்பத்தையும் உங்க தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். உங்க மேல என் மேல வியாதியை ஒன்னிலிருந்து என்ன செய்வேன் சொல்லுங்க? வாயை திறந்து சொல்லுங்க. விலக்குவேன். ஆமென். ஹல்லேலூயா. வியாதியை ஒன்னில இருந்து நான் விளக்கிடுவேன்ப்பா, நீ கவலைப்படாத. உன் கைகள் தேவனுக்கு நேராக இருக்கிறதுனால உங்க வீட்டில் அப்பமும் தண்ணியும் ஒரு நாளும் குறையாது, 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 குறையவே குறையாது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க தேவனாகிய கர்த்தரை சேவிச்சு பாருங்க, அவர் உங்க அப்பத்தையும் உங்க தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். நீங்கள் என்ன ஆண்டவர் கொடுத்தாலும் முறுமுறுக்காமல் சாப்பிடணும். என்ன ஆண்டவர் கொடுத்தாலும் என்ன செய்யணும் சொல்லுங்க?
முறுமுறுக்காமல் சாப்பிடணும். ஆமென். நீங்கள் முறுமுறுக்காமல் சாப்பிட்டு, ஆண்டவரே இந்த உணவை கொடுத்தீங்களப்பா, இப்படி எங்களை ஆசீர்வதிச்சிங்களே, எங்களை இப்படி நடத்திருக்கீங்களப்பா நீங்கள் சொல்லுங்களேன். ஆண்டவர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். கொடுத்த சாப்பாட்டுக்கு நன்றி சொல்லணும். கொடுத்த சாப்பாட்டுக்கு என்ன சொல்லுங்கள், என்ன சொல்லுங்கள், கொடுத்த சாப்பாட்டுக்கு நன்றி சொல்லணும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் அந்த கடைகள் எல்லாம் ஹோட்டலில் எழுதி போட்டிருப்பாங்க, சாப்பிட்ற இடத்துல எழுதி போட்டிருக்காங்க, குறைகளை எங்களிடம் சொல்லுங்க, நிறைவை போய் பிறரிடம் என்ன செய்யுங்க சொல்லுங்க. நம்ம எப்படி தெரியுமா, குழம்பு சரியில்லைன்னா, வீட்டம்மா வச்ச குழம்பு சரியில்லைன்னா நம்ம அங்கே சொல்கிறதே கிடையாது. அவள்கிட்ட சொன்னால் அவள் உப்புக்குப்போ ஒழுங்காக போட்டு குழம்பு வைப்பாள். நம்ம எவட்டையாவது போய் சொல்கிறது, என் முண்டாட்டியும் குழம்பு வைப்பாள். நாக்கில் வைக்கிறதுக்கு மனுஷனால் முடியாது. அப்புறம் அவள் குழம்பு வச்சிடும், அப்புறம் உன் கதை முடிஞ்சு போகும், அவ்வளோதான். ஆமென், ஆமென். அதுதான் இந்த உலகத்தில் இன்றைக்கி பொல்லாத காரியம், அதுதான் நடந்து போய்கிட்டு இருக்கு. நம்ம வாழ்க்கையில் அப்பத்தையும் தண்ணீரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர். நீங்கள் ஒவ்வொரு பாதையை நீங்கள் கடந்து வந்து பாருங்களேன். இன்னைக்கு காலையில் கூட தேவனுடைய இந்த வார்த்தையை கடந்த நாட்களில் தியானித்து எடுத்துட்டு இன்னைக்கு காலையில் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணேன். எம்மா, விமி ஊழியத்தின் பாதையில் இங்கே இருக்கிற நாட்களில் எத்தனை வயசு வர இருக்கும்போதுமா அவளுக்கு கால்ரா வந்துச்சுன்னு கேட்டேன். அப்போ ஊருக்குள்ளே இருந்த நேரம் என் தங்கச்சி இருக்காது, திருச்சி ஆலம்பாடியில் ஊழியம் பார்க்குறா. 38 வயசாச்சு, என்னை விட 12 வயது இளமையானவ. ஆமென், ஹல்லேலூயா. 6 வயசில் அவளுக்கு கால்ரா வந்துச்சு. எத்தனை வயசில்? அப்போ கால்ரா வந்த நேரம் வேம்பார்க்கில் நிறைய பேருக்கு கால்ரா. அந்த நேரம் சில நேரம் மறித்துலாம் போனாங்க, பெரியவங்கள்லாம் மறித்து போனாங்க, வாலிபெல்லாம் மறித்து போனாங்க. அந்த நேரம் யாரும் இவங்கல்ல, கால்ரா வந்த வீட்டுக்கு யாருமே என்ன செய்ய மாட்டாங்க. கால்ரா என்னது சொல்லுங்கள், ஒட்டுவார். ஒட்டி யார் அங்கே வீட்டுக்குள்ளே இருக்கிறா? நான், அப்பா, அம்மா, அக்கா, மேரி, மோச்சனை, இவங்களை தவிர ஊழியத்தில் மோச்சனை நான் இங்கே இருந்தோம். சோம்பலானால போனோம். ஒரு நாள் முதல் நாள் முழுதும் கால்ரா பலனில், 2வது 3வது நாள், இப்போ 3வது நாள் ஆகும் பொழுது அவளுக்கு கால்ராவை வந்து துணியெல்லாம் போட்டு தொடச்சி எடுத்து வெறும் மேலே 6 வயசில் விமி கிடக்கிறா. பரிதாபமாக இருக்குது. அவளுக்கு நல்ல உணவு கொடுக்குறது கூட எங்கள்கிட்ட காசு கிடையாது. ஆமென், ஹல்லேலூயா. ஒரு பழச்சாறு கொடுக்கும், அந்த கால்ராவுக்கு என்ன கொடுக்க, ஒரு அரிசியை பொரித்து தண்ணி கொடுக்க கூட கையில் காசு கிடையாது, அரிசியும் கிடையாது. ஆமென், ஹல்லேலூயா. அந்த பாதையில் நினச்சி பார்த்தான். 3வது நாள் ஆகும் பொழுது இதயத்தில் ஒரு எண்ணம் வருது, அப்பாவுக்கு அம்மாவுக்கு எனக்கு விமி கண்டிப்பாக செத்து போயிடுவா. செத்து போயிட்டான்னு சொன்னால் அடுத்து இந்த ஊரில் அவளை எங்கே பிதைக்கிறதுக்கு இடம் கிடையாது. சபைக்கு அன்னைக்கு ஊழியத்தில் பிதைக்கிறது கூட இடம் கிடையாது. பிள்ளை சாகிற கொடுக்குற வேதனையை விட பிள்ளை செத்தா எங்கே பிதைக்கிறது? இந்த ஊரில் தனி குடும்பம் நாங்கள், இயேசு அறிந்து கொண்டதுனால. ஆனால் எங்கள் தேவன் எங்களை கைவிடலை. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பத்தையும் தண்ணீரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர். ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் சேவிக்கிற ஆண்டவரை நீங்கள் சும்மா சேவிக்கிறனால அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியல. நீங்கள் சேவிக்கிற ஆண்டவரை வைராக்கியமாக சேவிச்சு பாருங்க, அவர் யார் என்பதை அவர் உங்களுக்கு நிரூபித்து காண்பிப்பார். ஆமென். அவர் யார்? அவர் சொல்லுவார், நானே, என்னை விட பெரிய ஒரு ஆளு கிடையாது நான் ஆணையிடுறதுக்கு. அதனால என் மேலேயே நான் ஆணையிடுறேன். நான் சர்வ வல்லமை உள்ளதான தேவன், உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன்னையும் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்கி போடுவார். விளக்குவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் வியாதியையும் கர்த்தர் விளக்குவார், உன் வழக்கையும் கர்த்தர் விளக்குவார். ஆமென். உங்க வியாதியை விளக்குவார், உங்க வழக்கையும் கர்த்தர் என்ன செய்வார்? விளக்குவார். ரொம்ப நேசிப்பேன் விமியை. அடிக்கடி நான் நினைப்பேன், ஒரே ஒரு அக்கா, ஒரே ஒரு தங்கச்சி. ஒரு தடவை நம்ம பிறக்கிறோம், இந்த பிறந்த ஒரு தடவை நம்ம மரிக்கிற வரைக்கும் அன்பாக இருந்துட்டே நம்ம ஓட்டத்தை முடிச்சிடணும். ஆமென். அதிலும் தேவ பிள்ளையாகி ரட்சிக்கப்பட்ட பிறகு நமக்குள்ள சண்டை, சச்சரவு, குழப்பம் என்ன செய்யக்கூடாது சொல்லுங்க? உடன் பிறந்தவங்களுக்குள்ள வரக்கூடாது, தாய்க்கு வரக்கூடாது, தகப்பனுக்கு வரக்கூடாது, பிள்ளைக்கு வரக்கூடாது, ஒரு ஆளுக்கும் வரக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதெல்லாம் ரொம்ப யோசிப்பேன். அதான் சொல்றேன் பாருங்களேன், கைகளின் கிரியை சரியா இருந்தா கர்த்தர் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். நடந்த வாரத்தில் அங்கே ஆலம்பாடி போயிருந்தேன், வர சொல்லியிருந்தானே, வாங்கினேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நாங்கள் போய் ஒரு 4 நாள் அங்கே இருந்துட்டு ஆண்டருக்கு நல்லா பலனோடு வர ஆண்டர் உதவி செய்தார். இந்த வாரம் அப்பா அம்மா பார்க்க வந்திருந்தேன். இங்கே வந்திருந்தேன். வீட்டில் 3 நாளில் நான் 3 நாள் தங்கியிருந்தேன். 4வது நாள் திங்கக்கிழமை வந்துடுச்சு. வியாழக்கிழமை போனால் எனக்கு அவளை பார்க்கும் பொழுது ஊழியத்தில், அங்கே ஊழியத்தையும் பார்க்குறேன், இப்போயும் எல்லா காரியங்களையும் பார்க்கும் பொழுது என் இதயத்தில் ஒரு பெரிய சந்தோஷம். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தா
பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். 6 வயசுல சாக வேண்டியவளை இப்பொழுது 38 வயசாகியும் கர்த்தர் அவளையும் ஒரு தேவ பிள்ளையா நல்ல ஊழியக்காரியா மாற்றி அவளுக்கு ஒரு நல்ல கணவனை கொடுத்து அவளுக்கு ஒரு நல்ல மகனை கொடுத்து அவளையும் தாயின்னு கூப்பிடுகிறதற்கு ஒரு திரள் கூட்ட ஜனத்தை கர்த்தர் எழுப்பி வைத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் யார்னா, உங்களை நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் கைகளின் கிரியையை ஆசீர்வதிப்பேன். 2வது அப்பத்தையும் தண்ணீரையும் எடுத்து வாசியுங்கள். யோசுவாவுடைய புஸ்தகம் 22ஆம் அதிகாரம், யோசுவா 22 அதுல 5 கூட வாசியுங்களேன். ஆனாலும் நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவருடைய வழிகளில் எல்லாம் நடந்து அவர் கற்பனைகளை கைக்கொண்டு அவரை பற்றி கொண்டிருந்து அவரை உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் சேவிக்கிறதற்காக கர்த்தரின் தாசனாகிய மோசே உங்களுக்கு கற்பித்த கற்பனையின் படியையும் நியாயப்பிரமாணத்தின் படியையும் செய்யும்படி மாத்திரம் வெகு சாவதானமாயிருங்கள் என்றார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. கைகளின் கிரியைகளை குறித்து நம்ம வாசிக்கும் பொழுது அதற்கு மேல நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையின்படியே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இங்க ஆண்டவர் சொல்லுகிறார், என் கர்த்தரின் தாசனாகிய மோசே உங்களுக்கு கற்பித்த கற்பனையின்படியையும் நியாயப்பிரமாணத்தின் படியையும் செய்யும்படி மாத்திரம் வெகு சமாதானமாயிருங்க. ரொம்ப கவனமாயிருங்க, சாவதானமாயிருங்க. சாவே வந்தாலும் சரி நான் கர்த்தரை மாத்திரம் சேவிப்பேன். அவர் என் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். ஆனாலும் நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவருடைய வழிகளில் எல்லாம் நடந்து அவர் கற்பனைகளை கைக்கொண்டு அவரை பற்றி கொண்டிருந்து அவரை உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் சேவிக்கிறதற்காக. ஆமென், அல்லேலூயா. கர்த்தரை ஒரு மனுஷன் எப்படி சேவிக்கணும்? கர்த்தரை ஒரு மனுஷன் எப்படி சேவிக்கணும்னா முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் உங்களை முழு ஆத்மாவோடும் கர்த்தரை நீங்க சேவிக்கணும். இப்படி நீங்க சேவிச்சா உங்களுக்கு அப்பமும் தண்ணீரும் குறையவே செய்யாது. என்ன செய்யாது? அப்பமும் தண்ணீரும் உங்களுக்கு என்ன செய்யாது சொல்லுங்க? குறையவே செய்யாது. யாருக்கும் கொடுத்து நம்ம குறைஞ்சு போக மாட்டேங்க. ஆமாம், நிறைய பேர் நினைப்பாங்க நம்ம யாருக்காவது கொடுத்துட்டோம்னா குறைஞ்சி போக மாட்டேன். கிடையாதுங்க. உலக பிரகாரமாக ஒரு வார்த்தை இருக்குது, இறைக்கிற கிணறு தான் என்ன செய்யும் சொல்லுங்கள்? இறைக்கிற கிணறு தான் ஊறும். ஆமாம், அப்படியே போட்டால் அந்த கிணறு என்ன கிணறு ஆயிரும்? பாழா போயிடும். நீ உங்கள் வீட்டில் மாத்திரம் அந்த நல்ல தண்ணியை கண்டுபிடிச்சிட்டு நம்ம மட்டும் இனி அங்கே சொல்கிறாங்க, இப்படி தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இனி ஒரு தண்ணி பஞ்சம் வரப்போகுது. என்ன பஞ்சம் வரப்போகுது? தண்ணி பஞ்சம். இப்பயே கிணத்தை மூடி போட்டு நீ ஒரு குடம் தண்ணி எடுத்தா காலப்போக்கில் அந்த கிணறு உப்பு கிணறா மாறி போயிடும். ஆமென், ஹல்லேலூயா. நம்மெல்லாம் இப்போ தான் பாருங்கள் இந்த மினரல் வாட்டர் அக்வா வாட்டர்லாம் குடிச்சிக்கிட்டு இருக்கிறோம் பாருங்கள். முந்தியெல்லாம் இந்த பின்னுக்கு வடக்காச்சம்மன் கோயிலில் ஒரு கிணறு இருக்கும். இந்த வடக்கு தெரு பூரா போய் அள்ளும். அன்னைக்கும் அவ்வளோ பேருக்கு தண்ணி அள்ளி அந்த கிணறு நல்ல தண்ணியாக தான் இருந்துச்சு. ஆமென். நீங்க கைகளின் பிரயாசத்தை கர்த்தருக்கு நேராக சரியா இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்கள் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென், அல்லேலூயா. அப்பம் சாப்பிட கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சா நீங்க அப்பம் சாப்பிடும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் வரும், நான் சவுலின் வீட்டாருக்கு யாருக்காவது நான் நன்மை செய்யணுமான்னு நீங்க கேட்டு தேடி போய் மேவி போசத்தை கொண்டு வந்து உங்க பக்கத்தில் உட்கார வச்சு சாப்பாடு போடுவீங்க. ஏன்னா அவனுக்கு என் சவுல் அவனுடைய மகனுக்கும் எனக்கு இருந்த அந்த அன்பு நிச்சயமா அவன் குடும்பத்தில் நன்மை செய்யணும். நான் பழி வாங்குறதுக்கு கர்த்தர் என்னை அழைக்கல. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பழி வாங்க பக்கத்தில் வச்சவங்க பழி வாங்கக்கூடாது. ஆமாம், அப்பமும் தண்ணீரையும் ஆண்டு ராசிச்சா நம்மளும் தான் இந்த ஊரில் கஷ்டப்பட்டு தெரிஞ்சோம். ஏன் நமக்கு கொடுத்தான்? ஒரு வாய் தண்ணி கொடுத்துருப்பானா ஒருத்தருக்கு கொடுக்காது. இழுத்து போடு என் ஆத்மாவே கர்த்தரை சோதரின்னு மூடி தூங்கு. முடியாது, கதை முடிஞ்சு போகும். கதை என்ன செஞ்சு போகும் சொல்லுங்க? என்ன செஞ்சு போகும் சொல்லுங்க? முடிஞ்சு போகும். நான் அடிக்கடி நினைப்பேன், எங்கள் அம்மாவுடைய அம்மா இருக்காங்க, அம்மாச்சி இறந்து போயிட்டாங்க. 98 வயசில் அம்மாச்சி இறந்து போனாங்க. இயேசுவை ஏற்றிக்கிட்டதுனால இந்த வாசல் எங்கள் வாசல்னா அவங்க வீட்டு வாசல் அந்த வாசல் என்னன்னு கூட எட்டி பார்க்க மாட்டாங்க.
விமி ஊழியத்தில் பிறந்து இங்கே வந்த நாள் 5ஆம் கிளாஸ் 1ஆம் கிளாஸ் படிக்கிற 1ஆம் கிளாஸ் கூட போகலை, பாலர்வாடி போகிற நேரம் விமியை விட்டுட்டு நடந்து சைக்கிளில் நானும் அப்பாவும் அக்காவும் அம்மா எல்லாம் நடந்தே ஊழியத்துக்கு போயிடுவோம். திரும்பி வந்து அந்த வீட்டு வாசலில் அதுக்கு எய்த்தாப்புல தான் அம்மாச்சி உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு டீ குடிச்சியான்னு கூட விமியை கேட்க மாட்டாங்க, ஒரு சோறு கூட அவளுக்கு கொடுக்க மாட்டாங்க. விமிக்கு கிடக்கிற ஒரே காவல் அங்கே ஒரு தெரு நாய் கிடக்கும், அந்த ஒரு ஆண்டால் அந்த நாய் இவளும் ஒன்றா என்ன செஞ்சுக்கிடுவாங்க, படுத்துக்கிடுவாங்க. ஆமென், அல்லேலூயா. காலம் ஒரு நாள் மாறிச்சு பாருங்களேன். அவங்கள கவனிக்கிறதுக்கும் பார்ப்பதற்கும் ஆட்கள்லாம் இருந்து கூட ஒன்றும் நடக்கலை. கடைசி வரைக்கும் அவளை நன்மையாக செய்து முடிக்க ஆண்டவர் எனக்கு தான் உதவி செய்தார். ஆமென், அல்லேலூயா. ஒரு மரணத்தில் பெரிய ஒரு போராட்டம் வந்து ஒரு கிராமமே எதிர்த்து நின்ற பொழுது அதை ரொம்ப சமாதானமாக ரொம்ப அமைதியாக நடத்தி முடித்து அப்படியே கடைசியாக அந்த கல்லறை பெட்டியை மூடுறதுக்கு முன்பாக அவங்கள பார்த்து அவங்க கன்னத்தில் முத்தமிடும்போது நான் நினச்சேன், என் இருதயத்தில் தீங்கை நான் விதைக்கலை, நன்மையை விதைத்ததுனால நன்மையும் கிருபையும் என்னையும் என் சந்ததியையும் நாளெல்லாம் தொடரும். ஆமென். நன்மை செய்கிறதுக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கானா ரட்சிக்கப்படலையான்னு பார்க்கக்கூடாது. நன்மை செய்கிறதுக்கு அவன் மனுஷனாக இருக்கணும், அவன் உயிரோடு இருக்கணும். ஆமென். நன்மை செய்கிறதுக்கு அவன் ரட்சிக்கப்பட்டிருக்கானா ரட்சிக்கப்படலையான்னு பார்க்கக்கூடாது. அவன் செத்து கிடந்தா கூட அவன் இப்படி கிடக்கிறானே இவனை தூக்கி பிதைக்கணும். இதுதான் ஒரு தேவனுடைய பிள்ளை. அப்படிப்பட்ட பிள்ளைகளை தான் கர்த்தர் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு தீங்கு செஞ்சதுனால நம்ம தீங்கு செஞ்சா நம்ம வீட்டு வாசல் படியில பாவம் படுத்து கிடக்கும். ஆமென். அப்பத்தையும் தண்ணீரையும் அப்பா நமக்கு ஆசீர்வதிச்சிருக்கிறதுனால கர்த்தருடைய வசனம் சொல்லுது, அன்பு கூர்ந்து நீங்கள் கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவருடைய வழிகளெல்லாம் நடந்து அவர் கற்பனைகளை கைக்கொண்டு அவரை பற்றி கொண்டிருந்து அவரை உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்துமாவோடும் சேவிக்கிறதற்காக. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. கடந்த நாட்களில் விமி வந்திருந்தா பாருங்க, வந்து வீட்டில் இருந்துட்டு செவ்வாய்க்கிழமை மாரியூர் போனோம். நமக்கு எங்களுக்கு இருக்கிற ஒரே பிக்னிக் பிளேஸு மாரியூர் ஒன்று தான். எங்களுக்கு கிடைக்கிற ஒரே பிக்னிக் பிளேஸ் என்ன சொல்லுங்கள், மாரியூர் ஒன்று தான். அதுவும் எப்படி போவோம்னா சாயந்தரம் இங்கே டீயை போட்டு குடிச்சிட்டு தான் அங்கே போவோம். அங்கே போகும்போதே மேரிக்கு சொல்லுவேன், மேரி ஒரு வேலையும் செய்யக்கூடாது, பேசாமல் நீங்களாம் உட்காந்து பேசுங்க, நாங்கள் வாட்டில் கொஞ்ச நேரம் உட்காரோன்னா அங்கே ஆளுக்கு 3 புரோட்டாவை கடையில் வாங்கி சாப்பிட்டு திரும்பி வந்துடுவோம். நாங்கள் போய் வர்றதுனால யாருக்கும் எந்த பாதிப்பும் என்ன செய்யாது சொல்லுங்கள், இருக்கவே இருக்காது. ஆமென், அல்லேலூயா. ஆமாம், அதுக்கு தான் பைபிள் சொல்லுது நமக்கு ஞான இருதயம் வேணும். என்ன இருதயம் பக்கத்தில் வா சொல்லுங்கள். நிறைய பேருக்கு யானை இருதயம் இருக்குது. என்ன இருதயம் இருக்குது? யானை இருதயம் இருக்கிறனால தான் யார் வீட்லையும் போய் எத்தனை நாள் உட்காந்துட்டு அவங்க சேலையை தூக்கி கட்டிட்டு அவங்க துணியை கட்டிட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டு போயிட்டாரா டாடா, போகும்போது வெறுங்கையா போய் வரும்போது டாடா அப்படின்னா அவன் என்ன ஆவான், சோழி முடிச்சு போவோம். அவங்க என்ன முடிச்சு போவோம் சொல்லுங்கள், என்ன முடிச்சு போவோம் சொல்லுங்கள். ஞான இருதயம் இருந்தால் நம்ம போகும்பொழுதே என்ன செய்யணும், என்ன பண்ணணும், ஏது செய்யணும் அதெல்லாம் செஞ்சுட்டு வருவோம். அப்போ நான் செவ்வாய்க்கிழமை இங்கேருந்து போகிற மாதிரி வரும். போகும்போது சொல்லிட்டேன், ஃபோன் பண்ணி மேரி ஏய் அது ஒரு மாரி அதை செய்ய போகிறேன் இதை செய்ய போகிறேன் 3 சொல்கிறேன் அண்ணன். அவன் சொல்கிறேன் அண்ணன் வந்து என்கிட்ட சொன்னால் தான் நான் இங்கே பாரு ஒன்றும் செய்யாமல் பேசாமல் நிம்மதியாக கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருப்போம். கார் அப்படி கிளம்புது பாருங்கள். நான் கார் அப்படி வீட்டில் வந்து நான் கிளம்புறேன் இரவு ஒரு 10 மணி 10:30 மணிக்கு கிளம்புறேன். கிளம்பும்பொழுது மோச்சண்ணனுடைய மரும கெத்தி நின்றுக்கிட்டு இருக்கா. அவளை கூப்பிட்டு கேட்குறேன், உடம்புலாம் உனக்கு நல்லா இருக்காம்மா அப்படின்னு கேட்டேன். நல்லா இருக்கு. 2 குழந்தை பிறந்த எவ்வளோ நாள் ஆச்சு? 2 மாதம் ஆச்சு. இப்போ வெளியெல்லாம் எங்கேயும் போவியா வருவியா? அந்த ஆஸ்பத்திரிக்கெலாம் போவேனே. நாளைக்கு இந்த கன்னிராஜபுரத்தில் பால்மாரான ஒரு ஹோட்டல் இருக்குது, நாளைக்கு சாயந்தரம் அங்கே போகிற நீலாம் வாரியா அப்படின்னு கேட்டேன். அவளுக்கு பெரிய சந்தோஷம், அவளுக்கு பெரிய சந்தோஷம். வா அப்படின்னு. நீங்கள் யோசித்து பார்க்கணும், நான் ஏன் அந்த இருதயம் எனக்குள்ளே வந்துச்சுன்னா, நான் கஷ்டப்படும் பொழுது நான் ஊழியத்தில் இருக்கிறனால என்னோடு கூட மோச்சரனும் அந்த பாடுகளை பட்டாங்க. ஆமென். எங்களோடு கூட மேரியும் அந்த பாடை என்ன செய்தா பட்டா. அதனால் நான் நினைப்பேன், இந்த உலக பிரகாரமாக வாழ்கிற நமக்கே இந்த இருதயம் இருக்குமானா கர்த்தரை ஒரு மனுஷன் ஒழுங்கா சேவித்தா வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தர் அவன் மேலே எவ்வளவு இரக்கமா இருந்து அவனை ஆசீர்வதிப்பார். அவன் அப்பத்தையும் தண்ணீரையும் என்ன செய்ய மாட்டார் சொல்லுங்க, என்ன செய்ய மாட்டாரு? ஒவ்வொரு பாதையும் அது போகுது இது போகணும் யோசிக்கக்கூடாது. அந்த பாதையை நடக்கும்போது நினைக்கணும், அந்த ஹோட்டலில் சும்மா போய் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு, இப்போ அந்த ஹோட்டலுக்கு போகிறோன்னா முன்பணம் கட்டணும், ஆன்லைனில் புக் பண்ணணும்னா அதை கேட்குறான், ஆன்லைனில் புக் பண்ண சொல்கிறான். அங்கேருந்து ஒரு தங்கச்சிக்கு ஒரு காரு, எனக்கு ஒரு காரு, மோச்சன காரு. அந்த பாதைக்குள்ளே உள்ளே போய் செக்யூரிட்டிகிட்ட சொல்லிட்டு 13 பேர் 2 சின்ன குழந்தைங்க 6 மணிக்கு போய் உட்காந்து பேசி சிரித்து மகிழ்ச்சியாக இருந்து சாப்பிட்டுட்டு வரும்போது நான் நினைக்கிறேன், இந்த பாதையில் எத்தனையோ நாள்
பசியோடும் பட்டினியோடும் வேதனையோடும் கடந்து போயிருந்தோம். கர்த்தரை ஒரு மனுஷன் சேவித்தா அவன் அப்பத்தையும் தண்ணீரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பா. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எடுத்து வாசிங்களேன். அடுத்து சங்கீதத்தின் புஸ்தகம் 65ஆம் அதிகாரம் அல்ல 10வது வசனத்தையும் 11வது வசனத்தையும் வாசியுங்கள். சங்கீதம் 65 அதுல 10 11 கூட வாசியுங்களேன். அதின் வரப்புகள் தனியத்தக்கதாய், அதின் வரப்புகள் தனியத்தக்கதாய், அதின் படைச்சால்களுக்கு தண்ணீர் இறைத்து, அதின் படைச்சால்களுக்கு தண்ணீர் இறைத்து, அதை மலைகளால் கரைய பண்ணி, அதை மலைகளால் கரைய பண்ணி, அதின் பயிரை ஆசீர்வதிக்கிறீர், அதின் பயிரை ஆசீர்வதிக்கிறீர். வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர், வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர். உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. நல்ல கைகளை தட்டி தேவன் ஒரு மனுஷனோடு கூட இருந்தா 3வது தேவன் அவனுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? அதன் பயிரை ஆசீர்வதிக்கிறீர். 10வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, அதன் வரப்புகள் தனியத்தக்கதாய், அதன் படைச்சால்களுக்கு தண்ணீர் இறைத்து, அதை மலைகளால் கரைய பண்ணி, அதன் பயிரை ஆசீர்வதிக்கிறீர். 3வது சொல்லுகிறது, கைகளின் பிரயாசத்தை, உங்க கையின் பிரயாசத்தை அவர் ஆசீர்வதிக்கிறார். நல்ல கைகளை தட்டி உங்க கையின் விட்டு செய்கிற எல்லா தொழிலையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் எவ்வளவு காரியத்தை பார்க்கிறார். அதன் வரப்புகள் தனியத்தக்கதாய், அதன் படைச்சால்களுக்கு தண்ணீர் இறைத்து, அதை மலைகளால் கரைய பண்ணி, அதன் பயிரை ஆசீர்வதிக்கிறீர். அடுத்த 11வது வசனம் சொல்லுது, இப்படியே ஒவ்வொரு வருஷமும் வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர். உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறதே. அல்லேலூயா. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்ப்பா. எப்படி நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னா, உன் கைகளின் கிரியைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர், உங்கள் அப்பத்தையும் தண்ணீரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர், உங்கள் கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறவர். உபாகமம் 32ஆம் அதிகாரம் அல்ல 2வது வசனத்தை வாசிங்க. உபாகமத்தினுடைய புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. கைகளின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும் பொழுது அந்த வசனம் என்ன சொல்லுது? வாசிங்களேன். மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல, மழை இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும், என் உபதேசம் பொழியும். பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல, பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம். ஓ க்ளோரி. கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற பொழுது நானும் நீங்களை எப்படி இருக்கணும்னா, மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒன்றுமே இல்லாமல் இருக்கும்போது ஜெபிக்கணும், துதிக்கணும், வேத வாசிக்கணும், நல்லா ஆண்டவரோட வாழணும், சபைக்கு போகணும்னு ஆசையாக தான் இருக்கும். கொஞ்சம் வந்துட்டுன்னு சொன்னோடனே அப்புறம் நம்மளால் என்ன செய்ய முடியாது சொல்லுங்கள்? அதெல்லாம் இருக்க முடியாது. அதெல்லாம் பாஸ்டர் சொல்லுவார், ஐயா இந்த வெயிலில் போய் 3 மணி நேரம் இருக்க முடியுமா? ஆமென். அல்லேலூயா. ஆமாம், இப்போ வெயில் அதிகமாக இருக்குது. அதனால் எந்த கம்பெனிலையாவது நீங்கள் 2 மணி நேரம் வேலை பாருங்க உங்களுக்கு சம்பளம் தரேன்னு சொல்கிறாங்களா? சொல்கிறது கிடையாதே. சொல்லுங்கள், வாயை திறந்து சொல்லுங்கள். சொல்கிறது கிடையாது. வெயில் தான்ப்பா, நீ கவனமாக இருந்துக்கோ. ஞாயிற்றுக்கிழமை போய் அங்கே செவ்வாய்க்கிழமை போய் மாரியூரில் போய் உட்காந்தேன். மேரியுடைய அம்மா பாப்பாம்மா தாய்க்குளமே சோத்திரம் என்ன எப்படி இருக்கேன்னு கேட்டேன். அவங்க நல்லா குழுன்னு மேலே ஒரு பக்கம் வீட்டுக்கு மேலே மாமரம் நிற்கிது, அந்த சீட்டுக்கு மேலே அவங்க இருக்கிற ரூமில் தனியாக. அதுக்கு மேலே இந்த பக்கம் வேப்ப மரம், இது நடுவில் நல்லா கட்டில் மெத்த அழகாக ஒரு ஃபேன் ஓடுது. அவங்க அதில் வெளியே சேரை போட்டு உட்காந்துட்டு ஒரு 6:30 மணி போல் சொல்கிறா, என்னவா வெயில் இந்த வருஷத்தில், அப்படியே இந்த வெயிலில் நடந்தால் மூளை அப்படியே ஒன்றும் இல்லாமல் போயிருமா, இருதயம் நின்றுருமாமே, இப்படி பச்சை பிள்ளை கொச்சை பிள்ளை எல்லாம் இந்த ஆண்டவர் அள்ளுறதுக்கு மொத்தமாக நம்மளை எல்லாம் அள்ளிட்டு போக வேண்டியது தானே. சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? புரியுதா? சும்மா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இங்கிட்டு மேலே ஃபுல்லாக மாமரம் காற்று, இங்கிட்டு ஃபுல்லாக வேப்பமரம் காற்று, வெளியே உட்காந்தா இந்த வேப்பமரம்லாம் இப்போ நல்லா பூவாக இருக்குது, என்ன வாசம் வருது. உட்காந்த இடத்துல சாப்பிட்டுட்டு இருக்கிற அம்மா சொல்கிறாங்க, இப்படிலாம் எதுக்கு ஆண்டவர் மொத்தமாக அள்ளிட்டு போக வேண்டியதானே. எனக்கு சிரிப்பு என்ன செய்ய முடியலை. ஆமாம், நம்ம சில நேரம் இப்படித்தான் நம்ம நினைப்போம். இது நடுவிலும் பறந்து காக்கிற பட்சியை போல கர்த்தர் தன் ஜனத்துக்கு ஆதரவாக இருக்கிறார். ஆமென்.
நம்முடைய உலகத்தில் அநேக தேசங்களில் பச்சை பிள்ளைகள் மேலே, வாலிப பிள்ளைகள் மேலே, கர்ப்பஸ்திரிகள் மேலே, வயதினர்கள் மேலே மனுஷன் தாங்க முடியாத குண்டுகளை வீசி உயிரோடு எரிந்து எத்தனையோ பேர் சாகும் பொழுது நம்முடைய தேசத்தில் நம்ம தாங்குற இந்த வெயிலத்தான் தேவன் தந்திருக்காரே ஒழிய, வசனம் சொல்லுது மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும், பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் உனக்கு என்ன செய்யும்? இறங்கும். வசனம் இறங்கணும். என்ன இறங்கணும் சொல்லுங்க? என்ன இறங்கணும் சொல்லுங்க? ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சோறு முழுசும் சாப்பிடணும்னா சாறு ஒழுங்கா இருக்கணும். சோறு முழுசும் சாப்பிடணும்னா என்ன ஒழுங்கா இருக்கணும் சொல்லுங்க? சாறுனா என்னது? குழம்பு ஒழுங்கா இருக்கணும். நம்ம வாழ்க்கை ஒழுங்கா இருக்கணும்னா வசனம் நமக்கு இறங்கி இருக்கணும். ஆமென். நமக்குள்ள வசனம், நமக்குள்ள ஜெபம், நமக்குள்ள தேவனை தேடுற அந்த வாஞ்சல உப்பு புளி இருக்கணும், காரம் இருக்கணும், கண்ணீர் இருக்கணும், தேவ சமூகத்தில் அங்கலாய்க்கணும், இரவும் பகலும் தேவனை தேடணும். ஆமென். அப்பத்தான் வசனம் சொல்லுது, நீ கையிட்டு செய்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும், பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் என்ன செய்யும் சொல்லுங்க? இறங்குங்கனுங்க. வசனம் இறங்கணும். பக்கத்தில் பார்த்துக்கணுங்க, வசனம் இறங்குதா? அப்பத்தையும் தண்ணீரையும் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்து, அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து உங்க கையின் பிரயாசத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். உங்க கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படணும்னா நீங்க இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும். அவர் வார்த்தை எப்படி ஆண்டவர் சொல்றாரு பாருங்களேன். நிறைய தேசத்துல குண்டு மழை பொழியுது, அக்கினி மழை பொழியுது, என்னென்னமோ பொழியுது. நம்ம ஆண்டவரை போல நல்லவர் யாருமே இல்லை. அவர் சொல்றாரு, இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும். ஆமென். பெய்யும்போது மழை பெய்யறது போல இளம் பயிரின் மேல அந்த உபதேசம் பொழியும். அதுக்கப்புறம் பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல அந்த பொழிஞ்ச மழைக்கு அப்புறம் ஒரு பனி வருது பாரு, அதை தியானிக்கிற தியானம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஓ, அழுகையின் பள்ளத்தாக்க உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள், மழையும் குளங்களை நிரப்ப. அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த அளவுக்கு எனக்கு கண்ணீர் பெருகுதோ அந்த அளவுக்கு நான் அநேகருடைய கண்ணீரை துடைப்பேன். ஆமென். எந்த அளவுக்கு எனக்கு உபத்திரம் வருகிறதோ அந்த அளவுக்கு நான் உபத்திரப்படுவர்களுடைய உபத்திரவத்தை அற்பமாய் எண்ண மாட்டேன். வேதம் சொல்லுகிறது, நான் உபத்திரப்பட்டது நல்லது. அதனால் நம்முடைய பிரமாணங்களை என்ன செஞ்சேன்? ஆமென். அல்லேலூயா. ஒரு நாள்ல மழை இளம் பயிரின் மேல பொழிவது போல பொழியும் என் உபதேசம். அந்த பொழிஞ்ச உபதேசத்துக்கு பின்னுக்கு ஒரு பனித்துளி இருக்கும். அது மழை மாதிரி எங்கேயும் ஓடி ஒளிகிறது கிடையாது. அந்த இறங்குற அந்த வார்த்தை இருக்கு பாருங்க, உங்களை உயிரடைய செய்து கொண்டே இருக்கும். கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்க வைக்கும், அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்க வைக்கும். ஓ, தேவனுடைய சமூகத்தில் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்து தொழிலை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கடைசியா ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன். சங்கீதத்தின் புத்தகம் 147 அதிகாரம் அதுல 13வது வசனம் சொல்லி வாசிங்க. சங்கீதம் 147 13 கூட வாசிங்களேன். அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி, அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஓ ஆசீர்வதிக்கிறார். க்ளோரி. இதான் மகிமைங்க. நல்லா கையை தட்டி ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிக்கிறார். கைகளின் பிரயாசத்தை, கைகளின் கிரியைகளை ஆசீர்வதிப்பார். அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். உன் தொழில உன் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார். எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி. அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க, உள்ள ஏதாவது இருந்தா தானே பூட்டு போடணும் ஆசை வரும். உண்மையா இல்லையா? சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. நீங்க வெளியே உள்ள நைட்டு படுக்கும் பொழுது மாறி மாறி கொண்டியை போட்டு பெரிய தண்டால் போட்டு படுக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்? சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்கங்க. நிறைய உள்ள இருக்கு. வெளியே போகும்போது கதவை திறந்து போட்டு பூட்டுனா என்ன, பூட்டாட்டி என்ன? நம்ம அந்த டப்பாவையும் பானையும் எவனு தூக்குனா என்ன செஞ்சுட்டு போகிறான்? அந்த சட்டி பானையை தூக்க வழியத்தவை வந்தானா அதை அவன் என்ன செஞ்சுட்டு போட்டோம்? வெளியே போன பிறகு ஒரு தடவை பூட்டை போட்டுட்டு 2 தடவை தொங்கி பார்க்குற பாரு, விழுமா விழுமா விழுமான்னு. அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறார், அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை
ஆமா, குடிக்க கஞ்சி இல்லாம இருந்த நம்மளை உங்க கைகளின் பிரயாசத்தை கர்த்தர் பார்த்து அப்பத்தையும் தண்ணீரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்து இப்ப சொல்றாருப்பா, உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் நல்லா இருக்கிறேன், என் பிள்ளை நல்லா இருக்குன்னு ஆசைப்படுறேங்க? கை தூக்குங்க. என்னை விட என் பிள்ளை நல்லா இருக்கு, நல்லா கையை தூக்குங்க. ஆமென். அல்லேலூயா. உங்களுக்கு தான் கர்த்தர் சொல்றாரு, உங்களை விட உங்க பிள்ளைங்க ஆசீர்வாதமா இருக்கும், உங்க சந்ததி ஆசீர்வாதமா இருக்கும், உங்க சந்தானம் ஆசீர்வாதமா இருக்கும். ஏன்னா உங்க கைகள் அவருக்கு நேராக ஏறெடுத்ததுனால குடிக்கிற கஞ்சி முன்னுக்கு இருக்கிற நேரமெல்லாம் அந்த அப்பத்துக்கும் தண்ணீருக்கும் ஆண்டவருக்கு நன்றி சொன்னதுனால, கையிட்டு செய்த வேலைகளெல்லாம் ஆண்டவருக்கு உண்மையாயிருந்ததுனால உங்க வாசல்களின் தாழ்பால்களை கர்த்தர் பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை கர்த்தர் என்ன செய்கிறவர்? வசனம் 15வது வசனம் சொல்லுகிறது. 15வது வசனத்தை வாசிங்க. அவர் தமது வார்த்தையை பூமியிலே அனுப்புகிறார். அவர் தமது வார்த்தையை சபையிலே பூமியிலே அனுப்புகிறார். அவருடைய சொல் மகா தீவிரமாய் செல்கிறது. அவருடைய சொல் மகா தீவிரமாய் செல்கிறது. ஏன்னா அவருடைய சொல்லு மகா தீவிரமா போக காரணம், அவர் சொன்னதை செய்யும் சொன்னதை செய்து முடிக்க மட்டும் உன்னை விட்டு அவர் விலகுவதும் இல்லை. உங்களை விட்டு அவர் உங்களை விட்டு விலக மாட்டார், உங்களை கைவிடவும் மாட்டார். ஆமென். அல்லேலூயா. உங்கள் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை என்ன செய்கிறார்? அவர் உன் வாசலின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை என்ன செய்கிறாரு? ஆசீர்வதிக்கிறார். ஆமென். அல்லேலூயா. கடைசியா ஏசாயா 44:3 வசனம் இப்படியாய் சொல்லி முடிக்கிறது. ஏசாயா 44:3 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, கைகளின் கிரியைகளை ஆசீர்வதிப்பார், அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார், உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். எப்பொழுது அவர் ஆசீர்வதிப்பார்னா சத்தமா வாசிங்க. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும், தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும், வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும், வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும், உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும், உன் சந்தானத்தின் ஓ glory. நல்ல கைகளை தட்டி உற்சாகமா நல்ல பலத்தோடு, தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும், வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும், உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். ஹalleluya, 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 ஹalleluya. உங்க பிள்ளைய மடியில தூக்கி போட்டுட்டு அழுதுங்க நீங்க, இந்த பிள்ளைய எப்படி நான் வளர்க்க போறேன்னு. இன்னைக்கு அந்த பிள்ளையுடைய பிள்ளை உங்க சேலையை பிடிச்சி எழுப்பி நீ நன்றி சொல்லி அழுது ஜபிக்கும் பொழுது கண்ணீரை துடைக்குது பாரு. ஆமென். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேருக்கு புரியுது? ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிக்கிறவர். ஒரு 2 நாளைக்கு முன்பு ஒரு இரவு நேரம் கிம்மலை வச்சுக்கிட்டு திரேஸ் உட்காந்து இருந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தா. அப்படியே அவன் பாயில் விளையாண்டுக்கிட்டே இருந்தா. இவன் பாடிக்கிட்டே இருந்தவ அழுது நன்றி சொல்ல ஆரம்பிச்சிட்டான். அப்படியே திரும்ப நான் பார்த்தான், அப்படியே மடியை பிடிச்சி அப்படியே ட்ரெஸ்ஸை பிடிச்சி நிமிந்து வந்து அண்ணாந்து பார்த்து கையை எடுத்து கண்ணில் வைக்கிறான். நான் யோசித்து பார்க்குறேன், பல பொழுது டேனியை மடியில் போட்டுட்டு எப்படி நான் வாழுவோன்னு நினைத்த காலங்கள் போக டேனியையும் கர்த்தர் வாழ வைத்து அவனுக்கும் கர்த்தர் ஒரு சந்ததியை கொடுத்து, சந்ததி எழும்பி கண்ணை பார்த்து சொல்லுது, துடைக்குது. ஏன் நீ அழுகிற? ஏன்னா நீ சந்தோஷமா இருக்க வேண்டிய ஆளு. ஆமென். அந்த பிள்ளைக்கு தெரியல. நம்ம சபையில் சில பிள்ளைகள் சொல்லுவாங்க, எம்மா நீ அழாதம்மா, நீ ஜெபம் பண்ணாதம்மா, நீ ஜெபம் பண்ணாவே நீ என்ன செய்கிற? அப்படி பிள்ளைங்க சொல்லுதா உங்களுக்கு? எம்மா நீ ஜெபம் பண்ணாத, நீ ஜெபம் பண்ணாவே நீ என்ன செய்கிற? ஏன் நீ அழுகிற? ஏன் இங்க பிள்ளை பேர பிள்ளைகளை கையில தூக்கிக்கிட்டு ஜெபம் பண்ணும்போது ஏன் நீங்க அழுகிறீங்கன்னா அதுக்கு காரணம் இந்த வார்த்தை தான். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும், வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும், உன் சந்தானத்தின் மேலே ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். ஆமென். இதெல்லாம் எப்ப நடக்கும் தெரியுமா? அவர் சொல்றாரு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.
உன்னோடு கூட இருந்து நான் உன்னை என்ன செய்வேன்னு சொல்லுங்க. நீங்கள் என்ன செஞ்சாலும் நம்ம அப்பா சந்தோஷப்படுவார். ஆமென். கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார், அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார், உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். உங்கள் சந்தானத்தின் மேல் வரைக்கும் அந்த ஆசீர்வாதம் இருக்கும். முழங்கால் படியிடுங்க தேவ சமூகத்தில். இந்த மாதத்தை முடிக்கும் பொழுது அப்பா சொல்கிறாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். உங்கள் ஆவியில் ஒரு ஆசீர்வாதம், உங்கள் ஆத்மாவில் ஒரு ஆசீர்வாதம், உங்கள் சரீரத்தில் ஒரு ஆசீர்வாதம். வியாதியை விளக்குவேன்ப்பா, வியாதியை விளக்குவேன். கைகளின் கிரியைகளை ஆசீர்வதிப்பார், அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார், உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். இந்த 4வது மாதம் ஒரு ஆசீர்வாதமான ஒரு செய்தியோடு நீங்கள் கடந்து போகிறீங்க. இந்த கைகளை தேவனுக்கு நேராக ஏறெடுக்க ஒரு நாள் மறந்துடாதீங்க, ஒரு நாள் மறந்துடாதீங்க. இந்த தேசத்தில் கர்த்தர் உங்களை வைத்திருக்கிற நாளளவும் இந்த திருச்சபையை விட்டு போய்விடாதபடி இந்த திருச்சபையில் நிலைத்திருந்து தேவனோடு இணைந்திருங்க. தேவன் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார், தேவன் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார், தேவன் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார், தேவன் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார், தேவன் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். நிச்சயமாக நிச்சயமாக வாயை திறந்த தேவ சமூகத்தில் இப்படியா என்னை ஆசீர்வதிக்கிறவரே என்ன வாக்கு கொடுக்கிறார் பாருங்களேன். உனக்கு இருந்த தாகம் உன் சந்ததியை மட்டும் இல்லைப்பா, உன் சந்தானத்தின் மேலே உன் கையில் கொடுத்தேன், உன் பிள்ளை கையில் அதை கூட கொடுத்தேன். ஆனால் உன் சந்தானத்தின் மேலே நான் தலையில் ஊற்றிடுவேன் ஆசீர்வாதத்தை. ஏன்னா நீ கையெடுத்த தெய்வம், உங்களை கரை சேர்க்கிற தேவன், உங்களை கரை சேர்க்கிற தேவன், உங்களை கரை சேர்க்கிற தேவன். இந்த வாரத்தில் ஆசீர்வாதத்துக்கு உண்டான சில நன்மைகளை நீங்க பார்க்க போறீங்க. இந்த வாரத்தில் ஆசீர்வாதத்துக்கு உண்டான நன்மைகளை பார்க்க போறீங்க. வருகிற வாரம் இந்த ஆலயத்துக்குள்ள வரும்பொழுது உங்க இருதயம் சொல்லும், போன வாரம் நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்க ஆண்டவரே, அதை இந்த வாரம் நீங்க எனக்கு செஞ்சிட்டீங்க ஆண்டவரே, இந்த வாரம் எனக்கு செஞ்சிட்டீங்க ஆண்டவரே, நீங்க சொன்னதை செஞ்சிட்டீங்க ஆண்டவரே, நீங்க சொன்னதை எனக்கு செஞ்சிட்டீங்க ஆண்டவரே. பரலோக பிதாவே உமக்கு நன்றி. இந்த வார்த்தைக்கு நேராக எங்களை அர்ப்பணிக்கணும். எனக்கு ஆசீர்வாதம் மாத்திரம் வரக்கூடாதுப்பா, நீங்க என்னோடு இருக்கணும் ஆண்டவரே. நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். எனக்கு ஆசீர்வாதம் மாத்திரம் வேணாம், நீங்க என்னோடு கூட இருந்து என்னை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தில் நிரம்ப எனக்கு உதவி செய்வீராக. கேட்ட வார்த்தையின்படி எங்களை வழி நடத்துவீராக. இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே.